இந்த வீக்கெண்ட் வந்து ஊருக்கு கிளம்புறதுனால பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்ருந்தேன். நேத்திக்கு வீடியோவில் வந்துட்டு அரிசியும் பாசிப்பருப்பும் வச்சு ஒரு பவுடர் வந்து மேக் பண்ணியிருந்தேன். அது வந்து லாங் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதுவும் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேக் பண்ணும்போது இந்த 2 பவுடரையும் வந்துட்டு பேக் பண்ணிட வேண்டியதுதான். அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு வந்து இது ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு. இந்த ராகி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ராகியை வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சு மாவு மில்லில் கொடுத்து பவுடர் ஆக்கி வாங்கி வச்சது தான். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ சலிச்சு ஒரு டப்பாவில் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ராகியை வச்சு குழந்தைகளுக்கு வந்து நம்ம கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வெயிட் கெயின் வந்து சீக்கிரமாக ஆவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு பாத்திரத்தில் வந்து 2 டம்ளர் தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். அது கொதிக்கிற டைமுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு 1 டம்ளர் தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ராகி பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்ச ராகி பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணணும். ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டு நல்லா கிண்டி விடணும். லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் வந்து மாற்றி மாற்றி வச்சு கிண்டி விட்டுட்டு இருந்தோம்னா சூப்பராக வந்துட்டு கஞ்சி ரெடி ஆயிரும்.